மன்மதன் வாசம் செய்யும் ஜாதகத்திற்கு காதலில் தோல்வி இருக்காது. மன்மத யோகம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் மிகுந்த காதல் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். இந்த யோகம் உள்ளவர்களுக்கு காதல் உறவு இனிமையாக இருக்கும். அவர்கள் எளிதாக மக்களை ஈர்க்கும் குணம் பெற்றிருப்பார்கள். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இவர்களுக்கு பிரிவு, காதல் தோல்வி போன்றவை மிகக் குறைவாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த சிறப்பான யோகம் உள்ளதா? சரி, அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம். மன்மத யோகம் இருப்பதை நிர்ணயிக்கும் கிரக நிலைகள். 1. சுக்கிரன் வெள்ளி பலன் பெற வேண்டும். சுக்கிரன் காதல், கவர்ச்சி, திருமணத்திற்கு காரணமான கிரகம். சுக்கிரன் 1, 5, 7, 9, 11ஆம் வீட்டில் இருந்தால் காதல் உறவு சிறப்பாக அமையும். சுக்கிரன் கேந்திரம் 1, 4, 7, 10ஆம் இடம் அல்லது திரிகோணம் 1, 5, 9ஆம் இடம் அமைந்தால் மன்மத யோகம் உறுதி. 2. சந்திரன் சுக்கிரன் இணைப்பு 3 வீனஸ் காம்பினேஷன். சந்திரன் நம் மனதையும் சுக்கிரன் நம் காதல் வாழ்க்கையையும் குறிக்கும். இந்த 2 கிரகங்கள் சகோதர ராசிகளில் இருந்தால் காதலில் நன்மை கிடைக்கும். ரிஷபம், துலாம், மீனம், தனுசு ஆகிய ராசிகளில் சந்திரன், சுக்கிரன் இருந்தால் காதலில் வெற்றி. 3. 5ஆம் வீடு காதல் வீடு பலன் பெற வேண்டும். 5ஆம் வீடு காதலுக்கான பிரதான வீடு. 5ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், சந்திரன் இருந்தால் உறவுகள் நிலைத்ததாக இருக்கும். 5ஆம் வீட்டில் சனி, ராகு, கேது இருந்தால் காதல் தாமதமாகும் அல்லது பிரிவு ஏற்படும். 4. 7ஆம் வீடு திருமண வீடு பலன் பெற வேண்டும். 7ஆம் வீடு திருமணத்திற்காக பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், சந்திரன் இருப்பின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். 7ஆம் வீட்டில் சனி, ராகு இருந்தால் திருமணத்திற்கு தடை ஏற்படும். 5. ராகு சுக்கிரன் இணைப்பு தீவிர காதல் யோகம். ராகு சுக்கிரன் இணைந்தால் மிகுந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் இது எப்போது நல்லதாக இருக்கும், எப்போது பிரச்சனை கொடுக்கும் என்பதையும் கவனிக்க வேண்டும். அதிகமான காதல் அதிர்ஷ்டம் இருக்கும் ராசிகள் மன்மத யோகம் உடையவர்கள். ரிஷபம் காதல், கவர்ச்சி, செழிப்பு அதிகம். துலாம் காதல் வாழ்க்கையில் ஜெயிப்பவர்கள். மீனம் உணர்வுபூர்வமான கனவுகளுடன் வாழ்வார்கள். தனுசு காதலில் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்கள். சிம்மம் உறவில் தனித்துவம் இருக்கும்.